இதில் சேர்றது எப்படின்றது பார்ப்போம். அப்போது சேரணுன்னா நீங்கள் வந்து டிஎன் காசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கூகுளில் டிஎன் காசான்னு டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் 7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இறுதி நாள் 29. அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் வந்து சீட் இருந்தால் மட்டும்தான் அந்த சீட்ஸ் நம்ம வாங்க முடியும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி நேம் கேப்ஸில் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. ரெகுலராக அக்சஸ் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக கொடுக்கணும். இமெயில் ஐடியும் அக்சஸ் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியாக கொடுங்க. ஸோ மொபைலோ ஏதோ ஒன்று தொலைஞ்சாலோ இல்லை வந்து மிஸ் ஆனாலோ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதார்லேயும் 10th சர்டிஃபிகேட்லேயும் ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு ஆல்ஃபா நியூமெரிக்காக கொடுங்க. உங்கள் பேர் ரமேஷ் அப்படின்னா ரமேஷ் @1990, 1991, 2005 அப்படியே தான் கொடுக்கலாம். ஓடிபி மொபைலுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம். திரும்ப நம்ம இமெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணலாம். டிஎன்இஏ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்கனாலும் அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டை திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ லாகின் கொடுத்தோடனே ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெப்சைட் வந்து டிஎன்இஏ இன்ஜினியரிங் வெப்சைட் எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே ஃபார்மேட்டை தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. டென்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி அப்பா பேர் கொடுங்க. ஜெண்டர் கரெக்டாக கொடுங்க. நேஷ்னாலிட்டி கரெக்டாக கொடுங்க. அட்ரஸ் கரெக்டாக ஆதாரில் இருக்க மாதிரி கொடுங்க. ரிலீஜியனை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸ் யூஸ்வலாக 2 பேரும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஆதார் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கம்பல்சரியாக கேட்குறாங்க. தாலுக்கு உங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. பின்கோட் கரெக்டாக கொடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக கொடுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தனி கோட்டா இருக்குது. அதே மாதிரி அப்பா வந்து 17 வருஷம் ஆர்மிலேயோ நேவிலையோ ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு கோட்டா இருக்குது. ஸோ அவங்களோட பிள்ளைகளுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா கிடைக்கும். அதே மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் மாற்றுத்திறன் இருக்குது, அதே மாதிரி அதோட ஐடி கார்டு நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி இராணுவத்துலேயோ வேலை செய்யும்போது வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுங்க. அப்பாவோட வேலை வந்து என்ன செக்டாரில் வேலை பார்க்குற, டெய்லி வேஜா செல்ஃப் எம்ப்ளாய்டான்றது கரெக்டாக கொடுங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இங்கே மிஸ் ஆகுது ஆக்சுவலாக. ஆனுவல் இன்கம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் எஸ் கொடுங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணும்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பிசியாகவே இருக்கலாம், ஆனால் நீங்கள் கன்வெர்டட் எஸ்சிலேருந்து கன்வெர்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ உங்களோட 12th ஸ்கூல் என்னன்றதை கொடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்க. முனிசிபாலிட்டி கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டவுனில் படிச்சிருக்கீங்கன்னா யூஸ்வலாக +2 ஸ்கூல்ஸ் வந்து டவுனில் தான் இருக்கும். அன்லஸ் இட் இஸ் எ ஃபாரஸ்ட் ஸ்கூல் ஆர் ட்ரைபல் ஸ்கூல்ஸாக தவிர இது எல்லாமே முனிசிபாலிட்டியில் தான் இருக்கும். மாவட்டம் கரெக்டாக கொடுங்க.
ஸோ நான் ட்ரைபல் ஸ்கூல் கொடுத்துருக்கேங்க, ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன மீடியமில் படித்தாங்கன்றது இங்கே கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து டைப் ஆஃப் ஸ்கூல் கேட்கல. ஸோ இன்ஜினியரிங்கில் கேட்ட மாதிரி இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு அப்படின்னு கேட்கல. இது கிளிக் பண்ணிங்கன்னா 6th 12th ஒரே இது ஃபிட் ஆகிடும். உங்களோட ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க. அகாடமிக் குரூப் வந்து சயின்ஸ் குரூப் அதெல்லாம் எல்லாமே அகாடமிக்கில் வரும். இல்லை வெக்கேஷனல் குரூப்னா மட்டும்தான் இது மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும். குரூப் கோடு என்ன படிச்சிங்கன்றதை இதை சப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ட் தமிழா இங்கிலீஷ்ன்றது கொடுங்க. எம்இஸ் நம்பர் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கம்பல்சரி. ஸோ 12th என்ன மார்க் எடுத்தீங்கன்றதை இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ உங்களோட ரோல் நம்பர் கொடுங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றது இங்கே கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் வைஸ் மார்க் இப்போயே கேட்டுடுறாங்க, இன்ஜினியரிங்கில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களே ரெட்ரீவ் பண்ணிக்குவாங்க டேட்டாவை. ஸோ நம்ம இங்கேயே காலேஜும் சூஸ் பண்ணிடலாம். நம்ம இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை மாவட்டம் சேர்ந்தவொன்னா சென்னைன்னு கொடுங்க. உங்களுக்கு கோர்ஸ் என்ன வேணுன்றது கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, எக்கனாமிக்ஸு, என்ன கோர்ஸ் வேணுங்கிறத தெளிவாக கொடுங்க. ஸோ இங்கே கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் உமனில் இதில் படிக்கணும், கோயட்டில் படிக்கணுமா அப்படின்னு கேட்குது. கோயட்டு கொடுத்தோன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ சாய்ஸ் ஆர்டர், ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் இது கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அடுத்த ஊருக்கு பார்க்கலாம். நியர்பை செங்கல்பட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக நீங்கள் இதை கொடுக்கணும். ஸோ 5வது சாய்ஸாக இதை கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல காலேஜாக செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ரீஆர்டர் மை சாய்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினச்சா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மொத்த காலேஜுமே கூட கொடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இல்லை 6 காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அதிலே யூஸ்வலாக சீட்டு கிடச்சிரும். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் வரும். ஸோ 50 ரூபாய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.